நிஜமா சொல்லுங்க. உங்க ஃபோன்ல அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜும் வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும், எத்தன தடவ சேட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க? எத்தன தடவ மெசேஜ செக் பண்ணியிருப்பீங்க? ஆனா, என்ன நடந்துட்டுருக்கு பின்னாடின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த வீடியோ பார்க்குறது தற்செயல் கிடையவே கிடையாது. அவங்க ஆக்சுவலா டைப் பண்றாங்க. ஆனா, டைப் பண்ண மெசேஜ அனுப்பல, டெலீட் பண்றாங்க. அந்த ஒரு எனர்ஜிய தான் நீங்க பிக் பண்றீங்களே தவிர, இது வந்து உங்களோட ஏக்கமோ, இல்ல நீங்க அவங்களுக்காக தவிச்சிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ட்ராமாவே இங்க கிடையாது. உங்க 5D சோலுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு. அவங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ அனுப்பிச்சிட்ருக்காங்க. உங்க 5D சோல் உங்க 3D சோலுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வரப்போகுது, மெசேஜ் வரப்போகுது. ஏன்னா இந்த பர்சன் லிட்டரலா டைப் பண்றாங்க, டிராஃப்ட்ல வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு டைப் பண்றாங்க, டெலீட் பண்றாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. இதனால தான் நீங்க சில சமயம் வந்து ஒரு நர்வஸ் அட்டாக்ஸ் இது பண்ணுறதோ, இல்லைனா ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தோடனே ஒருவேளை நமக்கு தான் மெசேஜோன்னு பதறி போய் எடுக்கிறதோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க லிட்ரலா இத தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓவரால் எனர்ஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லேட்டஸ்ட்டாக இல்லைனா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எஸ்பெஷலி 11 இல்லைனா வந்து 222 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 444 ரொம்ப முக்கியமாக நம்ம சேனல் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு 444 ரொம்ப ரிலேட் ஆகுது. ஸோ ஓவரால் எனர்ஜி இந்த பர்சனோட 5D என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ்க்கு உள்ளே போக போகிறோம், அது கவலைப்படாதீங்க. அவங்களோட 5D உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதுதான் அவங்களோட 5D உங்ககிட்ட சொல்கிறாங்க. 5D சோல் உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் அவங்க அனுப்ப போகிறாங்க, அவங்க டைப் பண்ணிகிட்ருக்காங்க வந்து யூ கேன் சென்ஸ் இட். ஏன்னா காதல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தான் ஏன் அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். நான் ஏன் இப்போ பதட்டம் அடைகிறேன், நான் ஏன் இப்போ மெசேஜை செக் பண்ணுறேன், அவசியமா? ஒன்றா அது அவசியம் இல்லைனா நீங்கள் தூக்கி வச்சுருவீங்க, இல்லைனா வந்து உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், ஓகே மேபி அவங்க ஏதோ அனுப்ப ட்ரை பண்ணாங்க, நான் எனர்ஜெட்டிக்காக பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது நீங்கள் யூனிவர்ஸோட அந்த கோடை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களோட சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை தான் நான் சொல்ல வரேன். யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். நீங்கள் வந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மெசேஜை செக் பண்ணால் மெசேஜ் வந்துடாது. கிவ் இட் சம் டைம். குட் அட்வைஸ், பிளாக் இட், டெலிட் இட், லீவ் இட், லெட் இட் கோ. அது உங்களோடது அப்படின்னு இருந்துன்னா தேடி வரும். அப்படி இல்லைனா உங்களோட பர்சன் அவங்க கிடையாது. யூ வில் ஃபைண்ட் சம் ஒன். அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். நான் வந்து உடனே வந்து உங்களை வந்து வேறு கனெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்ல. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் தூக்கி போட்டாலும் அது உங்களோடது அப்படின்னா வந்துடும். அது உங்களோடது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர்லியாக தூக்கி போடுறது உங்களுக்கு சேஃப், உங்கள் இதயத்துக்கு நலம். ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகியை ரொம்ப நாளைக்கு நம்பி நீங்கள் தான் ஏமாந்து அந்த வழியை ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. அவங்க இல்லை. துரோகம் பண்ணுறவங்க, வாலாட்டுறவங்க எங்கே இருந்தாலும் வாலாட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஆரம்பத்திலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பிரபஞ்சம் வந்து லுக் இன்சைட்னு சொல்கிறாங்க. உங்களோட 5D சோலுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வார்னிங்கும் அனுப்புவாங்க, எக்ஸைட்மெண்ட்டும் அனுப்புவாங்க. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் வந்து சரியான பாதையில் தான் போகிறேன். எப்போவுமே பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியமும் கூட. ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த பர்சன் என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்ப ட்ரை பண்ணி டெலீட் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐ மேனிஃபெஸ்ட் ஹாப்பினஸ் அதை மட்டும் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட ஹாப்பினஸை கிளைம் பண்ணுங்கள். இந்த பர்சன் என்ன மெசேஜை டைப் பண்ணி டெலிட் பண்ணுறாங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்போ வந்து சேரும் அதையும் பார்த்துடலாம். என்ன மெசேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைப் பண்ணி இவங்க டெலிட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஃபோக்கஸ். உங்கள் எனர்ஜி எனக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் மெசேஜை. ஸோ என்ன மெசேஜை அவங்க டைப் பண்ணி டெலிட் பண்ணிகிட்ருக்காங்க? நிறைய குழப்பவாதி. இங்கே பாருங்கள், இதை தான் டெலிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தலைகீழாக வருது. ஐ விஷ் ஐ குட் மேக் யூ see how much I love you. இதை தான் டைப் பண்ணி டெலிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட காதல் இட்ஸ் லைக் ஈகோ ஸ்ட்ரகிள் இந்த பர்சனுக்கு. இதை தான் டைப் பண்ணி டெலிட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு வரல. அதனால தான் ரிவர்சல் எனர்ஜியாக அங்கே வருது. இதுதான் அவங்க டைப் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. ஐ நெவர் வாண்டட் டு காஸ் யூ பெயின். ரெண்டாவது விஷயம் இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. உன்னை காயப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. இதெல்லாம் வந்து டைப் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஈகோ தடுக்குது. பார்க்கலாம். ஐ எம் டயர்ட் ஆஃப் ப்ரிட்டண்டிங் தட் ஐ டோன்ட் லவ் யூ. உன்னை நேசிக்கலை அப்படின்னு நடித்து எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதை சொல்லிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களை ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. என்ன விஷயம் தடுக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து அவங்க உங்களை பார்க்குற விஷயம், எப்படி உங்களை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கனெக்ஷனை ஆல் தட் லிட்டர்ஸ். இந்த பர்சன் எதையோ ஒன்று நம்பி ஏமாந்துருக்காங்க.
யாரோ உங்களை பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் போலி, உங்கள் காதல் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த காதலை பற்றி ஒரு பொய்யான வதந்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பர்சனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம். பட் இப்போ அவங்க உண்மையை பார்க்குறாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத அவங்க நிதர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நிதர்சனம் இப்போ அவங்களுக்கு புரியுது. ஆனால் அங்கே நீங்கள் இல்லை. இதை சொல்கிறதுக்கு தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனால் வந்து அது சரியான வழியான அவங்களுக்கு தெரியல. பாருங்கள் மெசேஜ். வாவ், வாட் அ கோ இன்சிடென்ஸ். பிரபஞ்சம் வந்து இந்த மெசேஜ் நிச்சயமாக உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் எங்கேயும் சுற்றிட்டுருக்கு. மெசேஜ் இன் அ பாட்டில். இந்த மெசேஜ் அவங்க அனுப்புகிற அந்த எனர்ஜி ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ் கிட்ட போயாச்சு. ஸோ இந்த எனர்ஜி கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். ஆர்ஃபன் நீங்கள் இல்லாமல் இந்த பர்சன் தனிமை, இட்ஸ் லைக் அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லிட்ரலாக அவங்க கூட அவங்க ஃபேமிலி இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். இந்த பர்சன் 10 ஃபெமினன் எனர்ஜி கூட இல்லை மாஸ்குலின் எனர்ஜி கூட இருக்கலாம். பட் நோ, தனிமை அவங்கள வந்து அப்படியே உருக்கிட்டு இருக்கு. நீங்கள் இல்லைன்னா அவங்க அனாதை தான். அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. யாராலையும் இந்த ஸ்பேஸை இந்த மெசேஜஸ்லாம் தான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. நீ இல்லாமல் நான் அனாதை மாதிரி இருக்கேன். நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு சோல். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைச்சதே ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கைத்தவறி போன ஒரு அதிர்ஷ்டம், கைத்தவறி போன ஒரு வரம் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. அது தவற விட்டது அவங்களோட பொறுப்பு தான், உங்களோட பொறுப்பு கிடையாது. நீங்கள் இல்லை, அங்கே பாருங்கள், அதே தான் நீங்கள் இல்லாத வெறுமை. 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பர்சனுக்கு நீங்கள் போனோடனையும் அவங்க லக்கும் கூட போயிடுச்சு. அதுதான் அவங்க மெயினாக அவங்களுக்கு சொல்ல விரும்புங்க. நீங்கள் இருக்க வரைக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு தனிமை, வெறுப்பு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது நிதர்சனம் புரியுறது, அவங்கள சுற்றி யார் உண்மையானவங்க யார் போலி அப்படிங்கிறதும் புரியுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் லக் வந்து இந்த பர்சனை அடிக்கிற மாதிரி வேறு யாரையும் அடிச்சிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழந்துகிட்டே இருக்காங்க அவங்களோட அதிர்ஷ்டத்தை. ஏன்னா அதிர்ஷ்ட தேவதை போயாச்சு, வாசல் வழியாக போக சொல்லியாச்சு, துரத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வருத்தப்படுறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன். ஈகோ, நான் வேணான்னு வந்தேன், இப்போ வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போவேன், என்னென்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாம் தான் அவங்களோட தவிப்பு. ஆனால் 5 டேயில் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் பாண்ட். நீங்கள் 2 பேருமே வந்து ஒன்றா தான் இருக்கீங்க 5 டேயில். அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ஸோ உங்களோட யூனியன் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் பார்க்குறேன் நான் பாட்டம் டேக்கில். சீரியஸ்லி இந்த பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணுற வலி வந்து வேறு லெவல் ஆஃப் வலி. நிச்சயமாக அவங்ககிட்ட வந்து காதில் சொல்லுவாங்க. இந்த டைப் பண்ணி டெலீட் பண்ண அத்தனை மெசேஜ் நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் ரிசீவ் திஸ் மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். 9 ஆஃப் வான்ஸ். நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, இந்த பர்சன் கிட்ட பேசலை, யூ வாக்ட் அவே. நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப கொடூரமானவன் நினச்சிட்டீங்க. இந்த பர்சன் எக்ஸ்கியூஸஸ் சொல்லுவாங்க. நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்து உன்னை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையான கேட்டுருவோம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே. நான் உன்னை காப்பாற்ற தான். மேபி அவங்க ஃபேமிலி ரொம்ப கொடூரமானவங்க, ஸ்பெல் பண்ணுறவங்க. அதனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து உன்னை விட்டு விலகி இருந்தேன். நீ தான் என்னோடய உண்மையான சந்தோஷம். இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறது. ஆனால் அவங்க சொல்கிறது உண்மையான கேட்டுலாம், இல்லை எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்களான்னு கேட்டுலாம். ப்ளீஸ் 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்க சொல்கிறது உண்மையா ஸ்பிரிட்ஸ்? இந்த மாஸ்குலின் சொல்கிறது உண்மையா? ஸ்பிரிட்ஸ் ரொம்ப வேகமாக ஆன்சர் பண்ணுறாங்க. த ஸ்டார். எஸ், அவங்க சொல்கிறது உண்மை தான். அவங்க உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலாக அவங்களோட உண்மையான எனர்ஜி. நான் வந்து உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக உன்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு கொடூரமான ஆள்கிட்டது உன்னை காப்பாற்ற தான். மேபி அவங்க ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம், இல்லைனா வந்து கடவுளால் காப்பாற்ற முடியாத இந்த மனுஷன் காப்பாற்றிட்டு போகிறானா. இதெல்லாம் ஓவர் ட்ராமா. இட்ஸ் லைக் நம்மளே நம்ம பெருமையாக நினச்சிக்கிறது. சரி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ட்ராமாவும் எந்த சீனும் இங்கே தேவையில்லை. நம்மளை காப்பாற்றுறது கடவுள் இருக்கார். அவர் தாண்டி தான் நமக்கு எதுவும் நடக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை காப்பாற்றுறன்ற ட்ராமாவில் உங்களை இழந்துட்டாங்க. அதுதான் நடக்குது ஆக்சுவலாக. உங்களை பற்றி போய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி சொன்னதெல்லாம் போயின்னு. அவங்க கண்டினியூஸாக ஸ்பெல் பண்ணிகிட்ருக்காங்க யாரோ ஒருத்தங்க உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு. அவங்க ஃபேமிலி இல்லை, இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா எக்ஸ். somebody is doing this. 5 of cups. they are not happy. மறைச்சிட்ருக்காங்க. இந்த பர்சன் உண்மையிலே அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதை மறைச்சிட்டு ரொம்ப அழகாக வேஷம் போட்டுட்ருக்காங்க, சிரிச்சிட்டு வெளியில். ஏன் எனக்குலாம் ஒன்றுமே இல்லையே, வலிக்கலையே அப்படின்னு. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டார் தான். உங்கள் ஞாபகத்தில் தான் உயிரே வாழ்ந்துட்டுருக்காங்க. குயின் ஆஃப் பர்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த பர்சனை சேஸ் பண்ணலை. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்.
நீங்கள் உங்களோட லக்கை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணிக்கிங்க, இந்த பர்சனை சேஸ் பண்ணல ஆஃப்டர் அ பாயிண்ட். அதனால தான் இந்த பர்சன் இவ்வளோ வியாகியானம் பேசுகிறாங்க. உங்களை காப்பாற்ற போகிறான். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜியை வந்து எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? த ஸ்டார். யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் தான் உங்களோட ஹாப்பினஸ். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சனோட ஆக்ஷன் என்ன? காதில் வந்து சொல்ல போகிறாங்க, பட் இம்மீடியட் ஆக்ஷன் நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. த ஸ்டார். 3 ஆஃப் கப்ஸ். பார்ட்டிக்கு கூப்பிட போகிறாங்க. டேட் நைட். உங்களை எங்கேயும் வெளியில் கூப்பிட போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் பிளேஸ் கிடையாது, அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம். ஸோ திஸ் இஸ் தேர் நெக்ஸ்ட் ஆக்ஷன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். உங்கள்கிட்ட தயங்கி தான் வந்து பேச போகிறாங்க. நீங்கள் அப்படியே முதலையே கையில் அடித்து தூக்கி போடக்கூடிய ஆள். அதனால் கொஞ்சம் பயந்து தான் வர போகிறாங்க. பட் பயந்தாலும் வந்து கேட்க போகிறாங்க, ஷெல் வி கோ அவுட் அப்படின்னு கேட்க போகிறாங்க. இல்லைனா காஃபி போகலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏதோ ஒன்று ஆனால் கேட்க போகிறாங்க. உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அங்கே மேபி அவங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. இந்த அனுப்பாத மெசேஜஸ்லாம் அங்கே உங்ககிட்ட நேரில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களை வந்து அவங்க வெளியில் கூப்பிட போகிறாங்க. they are going to ask you out. ஏன்னா எங்கேயும் கப் தான் வச்சுருக்காங்க. மேபி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க அரேஞ்ச் பண்ணுற பார்ட்டிக்குலாம் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் சம்திங் ஒரு காமன் பார்ட்டிக்கு உங்களை வந்து அவங்க கூப்பிட போகிறாங்க. என்னோட வரீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் அவங்க எடுக்க போகிற அடுத்த ஸ்டெப். தட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அனாதையாக இருக்கிற ஃபீலிங் வந்து அவங்கள வந்து ஒரு லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண போகுது. வேகமாக ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகாது. நான் அதனால தான் டைம் லைன் கேட்டேன். ரொம்ப நாள் ஆகாது. ஸ்னேக். டெவில் எனர்ஜி. கண்டிப்பாக ஸ்பெல் ஒர்க் இருக்குது. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி தான் ஸ்பெல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. ஒரு கொரூரமான ஃபெமினன் எனர்ஜி இருக்குது. இது ஃபெமினாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆம்பளை பொம்பளை எனர்ஜியில் இருக்கலாம் மோஸ்ட்லி. ஸோ இந்த காலத்தில் அதுதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த எனர்ஜி. இது வந்து ஜெண்டராக நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒன்லி ஃபெமினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபெமின் எனர்ஜியில் இருக்க மேஸ்குலினாக கூட இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தங்க கிட்ட தான் உங்களை காப்பாற்றுறேன்ற சொல்ல போகிறாங்க. அப்புறம் நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இட்ஸ் லைக் ஐ எம் ஆல்ரெடி ப்ரொடெக்டட். நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நீங்கள் வரதுக்கு முன்னாடியே இருந்து நான் ப்ரொடெக்டட் தான். ஸோ இடையில நீங்கள் இவ்வளோ சீன் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் விளக்கும் போது உங்களுக்கு புரிய போகிறது. ஓ, நான் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஹவ் இது வந்து டேர்ன் அவுட் ஆக போகுது. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட் ஆல்வேஸ். நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். யூ ஆர் பிளெஸ்ட். யூ ஆர் சேஃப். உங்களை வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி வெளியில் இருந்தவங்க அந்த பயத்தில் அவங்க வாழலாமே தவிர உங்களுக்கு பயம் இல்லை. அவ்வளோதான் விஷயம். ஸோ அது வந்து மேபி நீங்கள் இந்த பர்சனுக்கு புரிய வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் காப்பாற்றுறேன், நீ காப்பாற்றுறேன். உண்மையாக ஹீரோ மாதிரி இருந்தால் உங்களை வந்து காப்பாற்றிருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோ இல்லை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வச்சு சேஃபாக பாதுகாது. விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு காப்பாற்றுன்ற பேர் எதுக்குன்னு அவசியம் இல்லை இல்லையா? அதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.